ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு ரம்யா வீட்டு சமையல்ல என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சூப்பரான ஒரு மட்டன் சுக்கா தான் பார்க்க போகிறோம். 1/2 கிலோ மட்டனில் நம்ம இன்றைக்கு பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 4 டீஸ்பூன் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, ஒரு 3 கிராம்பு, ஒரு பாதி அன்னாசி பூ, 2 ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இது கூடவே ஒரு 150 கிராம் சாம்பார் வெங்காயம், சின்ன வெங்காயம்னு சொல்லுவோம்ல, அந்த சாம்பார் வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். 150 கிராம், 100 கிராம் பல்லாரி வெங்காயம், 1/4 கிலோ வெங்காயம் சேர்த்துருக்குறேன். இது கூடவே ஒரு கை நிறைய புதினா இலை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிக்கிறட்டும். 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு கொஞ்சம் கலர் மாறும்போது கொஞ்சம் சிம்மில் விட்டு விட்டு வதக்கினீங்கன்னா ஒரு நல்ல ஒரு 60 to 70% நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்ல ஒரு 60-70% வதங்கிருச்சு. தக்காளி ஒரு 200 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மல்லி இலை, ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, வதங்குறதுக்கு தேவையான உப்பு. இப்போ இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வர்ற வரைக்கும் நம்ம வதங்க விடலாம். அதுக்கு முன்னே அந்த உப்பும் இஞ்சி பூண்டும் எல்லாத்துலேயும் படுற மாதிரி நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மூடி போட்டு சிம்மில் விட்டோம் அப்படின்னா ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடும். இப்போ மூடி போட்டு தக்காளியை குழைய விட்டுடலாம். தீயையும் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன். ஓகே, மூடி போட்டுடலாம். 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இடையிடையே கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி குழையிறதுக்குள்ளே நம்ம மட்டனை வேக வச்சு எடுத்துட்டோம். முதல்ல வேக போட்டோம். இதில் ஜஸ்ட் ஒரு 50 ml பால் தான் ஊற்றினேன். 1/2 கிலோ இப்போ மட்டனுக்கு ஒரு 100 ml பால் ஊற்றிக்கோங்க. அப்போ நல்லா இருக்கும், மட்டனும் நல்லா வெந்து வரும். இப்போ நம்ம இது வேக வச்சுட்டு திரும்ப கடாயில் போட்டு இது பண்ணுவோம். மட்டன் இன்னும் பார்த்தீங்கன்னா பாதி தான் வெந்திருக்கு. இந்த அளவுக்கு தான் வெந்திருக்குது. இன்னும் நம்ம கடாயில் போட்டு இந்த தண்ணியெலாம் வத்துற வரைக்கும் நம்ம வேக போட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்துடும். நான் அதை கணக்கு பண்ணி தான் நான் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இல்லை நீங்கள் குக்கர்லேயே வதக்கி அப்படியே ஒரு 2 விசில் விட்டு எடுத்தீங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். கடாயில் வதக்கும் போது அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஆனால் மட்டன் பால் விட்டு எப்போவுமே வேக விடுங்க, மட்டன் நல்லா வந்துடும். இப்போ நம்ம வேக வச்ச மட்டனை ஸ்டாக்கோட சேர்த்துடலாம். இந்த மட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு 60% தான் வெந்திருக்கு. ஏற்கனவே காமிச்சேன் உங்ககிட்ட. அதனால நான் கடாயில் தண்ணியோட சேர்த்து ஊற்றிட்டேன். ஒருவேளை மட்டன் வெந்துருச்சுன்னா முதல்ல ஸ்டாக்கை ஊற்றிட்டு அது நல்லா சுண்டுற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மட்டனை சேர்த்து புரட்டினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது நான் சிறு தீயிலே இளம் தீயிலே நான் மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வேக விட போகிறேன். நல்லா அப்படியே சுருள சுருள எல்லாம் வெந்து வதங்கி வந்துருச்சு. இதில் இப்போ நம்ம மிளகுத்தூள் போடணும். எப்பவுமே மட்டன், பீஃப் இதெல்லாம் செய்யும்போது இந்த பெப்பர் கடைசியில் போட்டு இறக்குறதுல தான் நமக்கு ருசியே கொடுக்கும். நான் ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகுத்தூள் கொடுத்துருக்குறேன். நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கோங்க. அது கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ நல்ல ஒரு 2 நிமிஷம் அப்படியே புரட்டி விட்டு மூடி போட்டு வேக விடுங்க. 2 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிட வேண்டியதான். பெப்பர்லாம் போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கிறேன். 2 நிமிஷம் ஆச்சு, திறந்து பார்க்கலாம். அருமையாக வந்துருச்சு. நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணி 2 நிமிஷம் கழிச்சு நம்ம இப்போ திறந்து பார்த்தோம். மிளகுத்தூள்லாம் போட்டதுக்கப்புறம் மேக்ஸிமமே 2 நிமிஷம் தான், அதுக்கு மேலே வைக்காதீங்க. கண்டிப்பாக இதே மாதிரியே செய்து பாருங்கள். பீஃப்னாலும் சரி மட்டன்னாலும் சரி, ரெண்டுக்குமே இந்த மாதிரி அளவுகள் கரெக்டாக இருக்கும். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் மிளகாத்தூள்லாம் எப்படி போடணும், எந்த ரேஷியோவில் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.